அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட நம்ம கர்த்தரை துதிக்கும்படிக்காக நம்மளுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தைகளை முழுமையாக ஒரு பரிபூர்ணமாக நம்மளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நம்ம இருதயங்களை ஆயத்தப்படும்படிக்காக இந்த வார்த்தைகளை கூட நம்ம தியானிக்கலாம். நம்ம கடந்த வாரங்களில் கூட பார்த்தோம் கர்த்தருடைய கரம். இந்த வருடங்கள் முழுவதுமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய கரம் நம்மளோட இருப்பதனால எந்தெந்த மாதிரி காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி கடந்த வாரங்கள் கூட பார்த்தோம். ஒரு 3 விஷயங்கள் பிரதர் லாஸ்ட் வாரங்களில் சொல்லியிருந்தார். கர்த்தருடைய கரம் நம்மளோட இருப்பதனால கர்த்தருடைய வல்லமையை நம்ம உணர முடியும். ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், நம்மளோட தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளை காட்டிலும் நமக்கு எது நன்மையானது என்பதை உண்மையான தகப்பனவர் அறிந்திருக்கிறார். அதே போல் நம்மளுக்கு எல்லாவித பாதுகாப்பையும் தருகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கூட நம்ம தியானிக்கலாம். எந்தெந்த காரியங்களில் நம்மளுடைய பாதுகாப்பு மற்றவர்களை நம்பி இருக்கிறோமோ, இல்லை நம்மளுடைய தேவைகள் மற்றவர்களை சார்ந்ததாக மாறி இருக்கிறதோ, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு தூரமாக இருக்கத்தக்கதாய் எப்பொழுதும் கர்த்தராகியாருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்து ஏற்ற காலத்தில் உயரும்படிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு காரியங்களும் கர்த்தருடைய ஆலோசனையும் அவரோட ஆவியினால் நம்ம மூடிக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் நம்மளை மாற்றும்படிக்காக எந்தெந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம சிறந்தவங்க கிடையாது. எல்லாவற்றிலையும் கூட கர்த்தருடைய ஆலோசனையினால் தான் நம்ம நடத்துகிறோம். எந்த ஒரு சிறு விஷயங்களை கூட அவருடைய வாக்குகளுக்கு நாங்கள் மீறாமல் நடந்ததில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்கள் துரிதமாய் நம்ம நடப்பிக்கணும், நம்மளோட பாதுகாப்பை அதிகரிக்கணும். ஒரு பயத்தின் மத்தியில் செல்லும் பொழுது நம்மளோட எதையோ விஷயங்கள்னால நம்ம மூடிக்கொள்ள பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தருக்கு விசனமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டாலும் கூட அவர்கள் எத்தனையோ முறை அவர்களை விட்டு விலகி செல்வர்களாகவே அவர் பார்த்தார். அதே போல் நம்ம இல்லாதபடிக்கு நம்மளோட சாட்சிகள் நம்மளை பலப்படுத்தத்தக்கதா எத்தனையோ விஷயங்களை கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். அந்த சாட்சிகளினால் நம்மளை மூடிக்கொள்ளவும் எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கத்தக்கதா எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 30:1-8 வரைக்கும், பேஜ் நம்பர் 834. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படிக்கு என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுக்கும் முரட்டாட்டம் உள்ள புத்தியுள்ளவருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுதுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவாவிலே போய் அவர்கள் ஸ்தானாதிபதிகள் ஆனோஸ் மட்டும் சேர்கிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிள சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளை, ஒட்டங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிசங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றி கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இதை பிற்காலத்துக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி அதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புத்தகத்தில் வரை. இந்த வசனங்களை கூட நம்ம பார்க்குறோம். இது சாதாரணமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிற காலத்தில் பலவிதமான தாக்குதல்களுக்கு அந்த யூதா தேசம் பலவிதமான தாக்குதலுக்கு மத்தியில் இருந்தது. பலவிதமான அச்சுறுத்துதல்கள், குறிப்பாக அசிரியாவோட படையெடுப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்ததாக சொல்கிறாங்க. அசிரியா ஒரு பெரும் பலம் வாய்ந்த ஒரு படைபலமாக இருந்தது. அந்த காலத்தில் யார் இதுக்கு சரிசமமாக இருக்கிறாங்க அவங்களோட நம்ம அண்டிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எகிப்துக்கு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. எகிப்துலேயும் குறிப்பாக 2 தேசங்களை சொல்லியிருக்கிறாங்க. எகிப்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சிட்டி, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிட்டி, அந்த சிட்டிக்குள்ளே வரைக்கும் போகிறாங்க. அது ரொம்ப டீப் இன்டு ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது இந்த ஹான்ஸ் அண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி 2 ஏரியா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 ஏரியாவும் ரொம்ப ஒரு எகிப்துக்குள்ளே டீப்பாக இருக்குது. அந்த இடத்துக்கு வரைக்கும் போய் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு இந்த வார்த்தைகளில்? நம்ம இந்த வருடம் வாக்குத்தத்தத்தில் கூட நம்ம பார்த்தோம். இது பெரும்பாதையான வழி இருக்கும், இதில் துஷ்ட மிருகங்கள் அங்கே போவதும் இல்லை, சிங்கம் அங்கே இருப்பதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படி கொடுத்துருக்கு? இந்த 6வது வசனத்தில் இடுக்கமும் அடைவிக்கிறதும் தேசத்திற்கு,
அது ஒரு இடுக்கமான வழி, நம்மளோட கண்களுக்கு தெரியாது. அதுதான் நம்ம பாதுகாப்பு, அதுதான் நம்மளோட அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய பாதை பெரும்பாதையான வழி, அது நம்மளுடைய கண்களுக்கு நிறையா சமயத்தில் நமக்கு தெரிகிறதே கிடையாது. அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்கும் போது அங்கே சிங்கம் இருப்பதும் இல்லை, சிங்கம் அங்கே துஷ்ட மிருகங்கள் அங்கே போவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய எந்த பலனினால் நம்மளை மூடிக்கொள்ள பார்க்கிறோம், எதெல்லாம் நம்மளுடைய கர்த்தருடைய ஆலோசனை அல்லாமல், அவருடைய ஆவி அல்லாமல் நம்ம மூடிக்கொள்ள பார்க்கிறோம். இந்த 11வது வசனம் கூட இப்படியா சொல்லுது, இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியினால். அவங்க சொல்கிறாங்க, எங்களை வழியை விட்டு கர்த்தரை இல்லாமல் எங்களை ஓய பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பலன் மற்றவர்களை சாரும் பொழுதும், நம்மளோட நம்பிக்கை துரிதமாக நம்ம நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற விஷயங்களை சாரும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே விசுவாசம் இல்லாமல் போகுது. அந்த வார்த்தையை நம்மளே கூட ஓய பண்ணுறோம். எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை வார்த்தைகளை விசுவாசித்து காத்திருந்து பெறக்கூடிய அந்த பலன் இல்லாமல் போகாதபடிக்கு இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய பலன் கர்த்தரையே சார்ந்திருக்கணும். அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தணும். இந்தந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு தூரமாக போகக்கூடாதபடிக்கு நம்மளோட சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோமப்பா. இந்த காலை வேளையில் கூட உம்மை நோக்கி பார்க்கிற வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளால் இந்த நாளில் நிரப்பிடத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை கர்த்தாவே இன்னும் அதிகமான விசுவாசத்தில் கொண்டு சேர்க்கத்தக்கதாய், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அசவிசுவாசமாய் காணப்படுகிறதோ அதையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலனை நாங்கள் அதிகரிக்க செய்யுங்க. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய ஆலோசனை அல்லாமல், உம்முடைய ஆவியை அல்லாமல் நாங்கள் மூடிக்கொள்ள பார்க்கிறோமோ அதை எல்லாம் அந்த நாளில் கூட நாங்கள் தூரப்படுத்துகிறோம் அப்பா. எப்படிப்பட்ட காரியங்களிலும், எத்தனை விதமான அச்சுறுத்தலும் பயத்திலும் மத்தியிலும் கூட நீர் கர்த்தாவே எங்களோட கூட இருக்கிறீர். ஒரு நாளும் கர்த்தாவே எங்களுடைய முகத்தை நீர் வெட்கப்படுத்துவதில்லை என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை அல்லாமல் நாங்கள் மூடிக்கொள்ள பார்க்காதபடிக்கு பார்வோனின் நிழல் ஒதுக்கும், எகிப்தின் நிழலுக்கு எங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும் என்று சொன்னீரப்பா. இப்படிப்பட்ட பலனினால் எங்கள் பலனை அதிகரிக்க செய்யாதபடிக்கு இது நிந்தைக்கும் இடுக்கமுமான வழியாக இருக்கும் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பெரும்பாதையான வழிகளை நாங்கள் நடக்கவும், துஷ்டம் அங்கே சிங்கம் அங்கே இருப்பதும் இல்லை, துஷ்டம் மிருகம் அங்கே போவதும் இல்லை என்று சொன்னீரப்பா. இது போன்ற காரியங்கள் எங்களை பயமுறுத்துதலாய், எத்தனையோ வித சூழ்நிலைகள் தள்ளுண்டவர்களாய் நாங்கள் காணப்பட்டாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கரம் எங்களை தாங்கி வழிநடத்துகிறது என்பதை நாங்கள் அறிவோமப்பா. உம்முடைய கரத்தினால கூட நாங்கள் பலக்கவும், உம்முடைய புயத்தினால கூட எங்கள் பலனை அதிகரிக்கத்தக்கதாக கூட அந்த காலை வேளையில் ஜெயிப்பிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் நாங்கள் ஓய பண்ணாதபடிக்கு உம்முடைய வார்த்தை கர்த்தாவே எங்களுடைய அனுதின தியானமாய் மாறிடவும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஜெயம் கொள்ளத்தக்கவர்களாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளை கூட இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தைகளை ஏனோதானோ என்று கேட்காதபடிக்கு எங்களுடைய சூழ்நிலைக்கும், எங்களுடைய பயத்திற்கும், எங்களுடைய வருங்காலத்திற்கும் நீர் பிரயோஜனம் உள்ளது எங்களுக்கு போதிக்கிறீரப்பா. அதை நாங்கள் உட்கொண்டு அதை எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகளாகவும், இந்த கல்லான இருதயத்தை இந்த காலை வேளையில் எடுத்து போடுங்கப்பா. சதையான இருதயத்தை தாங்க, உண்மை அல்லாமல் நாங்கள் எந்த ஒரு காரியங்களில் மூடிக்கொள்ளாதபடிக்கு எங்களுடைய மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துறோமாய் நீர் இருக்கிறீரப்பா. இதனால் கூட நீதிமானின் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னீரப்பா. உம்முடைய நாமமாகி அந்த பலத்த துருகத்துக்குள் எங்களை அடைத்து கொள்ளுங்க. எந்த ஒரு காரியங்களையும் உண்மையே நம்பி ஜீவிக்க எங்களை இருதயங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட இசை மீட்டுகின்ற கர்த்தாவே இந்த கருவிகளை ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் கூட ஆராதனை வேலைகளிலும் ஜெப வேலைகளையும் செய்தி வேலைகளையும் நீர் பொறுப்படுத்து. உம்முடைய நாம் கர்த்தாவே எங்களுக்குள்ளாய் பிரதிட்சமாய் விளங்கத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கூட உண்மை நம்பி இருக்கக்கூடிய பலனை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய இருதயங்களை கர்த்தாவே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எடுத்து நீர் வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய நாளிலும் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் நம்மை கொண்டு வந்து சேர்த்த தயவை எண்ணி அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? சந்திப்பார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த நவீன காலங்களில் நாம் அனைவருமே என்ன செய்கிறோம்? பரபரப்பாக இருக்கிறோம். எங்கே போனாலும் யார் எல்லாரும் என்னது பிஸியாக தான் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களா அப்படின்னா ஒன்றும் இல்லை. எல்லாரும் எதையோ ஒரு காரியத்தை குறித்து பதட்டமாகவோ இல்லை ஒரு 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 பிஸி ஷெட்யூல்லையே நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை சொன்னாங்க,
நவீன கண்டுபிடிப்புகள்லாம் வந்துச்சுன்னா மனுஷனுடைய வேலை என்ன செய்யும், குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் சொல்லி என்ன செய்தாங்க, ஒரு நவீன கண்டுபிடிகள் வரும்போது தான் நமக்கு என்ன செய்யுது, இன்னும் வேலை அதிகமானது போல இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இல்லை ஒரு காரியத்திற்காக நாம் என்ன செய்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடி என்னத்தை பெற்றோம் என்பதை நமக்கு தெரியல. நாம் என்ன செய்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த நாட்களிலும் கூட நான் அந்த நாட்களில் உங்களோடு கூட பேசக்கூடிய செய்தியின் தலைப்பு இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். உனக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டம், உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நீ ஓடுவதற்கு தான் நீ என்ன செய்யிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் எந்த காரியத்திற்காக சில நேரங்கள் நாம் யோசிக்கிறோம், உலகத்தரமான காரியங்களில் நாம் அநேக திட்டங்களோடு தீர்மானங்களோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கோல் செட்டிங்கோடு கூட ஓடுறோம். உலகத்திற்கு இல்லை, உலகத்தில் நான் இதை செய்யணும், இதை சம்பாதிக்கணும், இதை வாங்கணும் அப்படின்றதுல நாம் ஒரு கோல் செட்டிங்கோடு கூட நமக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய ஓட்டம் என்னவா இருக்குது, என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குமா? உலக பிரகாரமான காரியங்களில் நான் அநேக காரியங்களை நான் தீர்மானம் செய்கிறேன், சிந்திக்கிறேன், செயல்படுகிறேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய ஓட்டம், என்னுடைய ஓடுதல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, திருப்பிக் கொள்வோம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் செய்தி இந்த வார்த்தைகளை மையமாய் வைத்து உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்ப நமக்கு என்ன இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அப்படிதானே? எப்படி ஓட வேண்டும் என்பதை குறித்த ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இருக்குது, ஒரு சாம்பிள் இருக்கு, ஒரு மாடல் இருக்குது. அடுத்த காரியம் என்ன செய்கிறது, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கின்ற பாவங்களை எல்லாம் என்ன செய்யணுமா, தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப என்ன, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பாரம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையா இருக்குதுன்னா சில பாரங்கள்ல ஓடுகிறவங்க எப்படி ஓடுவான், ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்க, இருக்கிற வீட்டில் இருக்கிற பேக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி தோளில் சுமந்துட்டா எப்படி ஓடுவாங்க? அவங்களுக்கு மினிமல் ட்ரெஸ் தான் இல்லை, டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு, வெயிட்லெஸ்ஸான ஒரு ட்ரெஸ்ஸு. ஸ்விம்மிங் போகிறாங்க, ஒலிம்பிக் ஸ்விம்மிங் போகிறவங்க ஒரு நல்ல ஒரு பேக்கி பேண்ட்டை போட்டுட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு போகிறாங்களா? கிடையாது. இல்லை, லகுவான காரியத்தை கொண்டு தான் செய்ய முடியும், என்னுடைய இலக்கை சீக்கிரமாக அடைய முடியும். பாரமான யாவையும் உதறி தள்ளி நெருங்கி வரும் பாவத்தை என்ன செய்யணுமா, தள்ளிவிட்டு. மூன்றாவது சொன்ன காரியம் என்னது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அடுத்தது அதுதான் முக்கியம், உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படியே ஓடு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம், என்னுடைய ஓட்டம் எதுவா இருக்கிறது, எது இன்ஸ்பிரேஷனா நான் எடுத்துக்கிறேன். சில செலிபிரிட்டி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பிறருடைய ஓட்டத்தை தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இவரை போல நான் ஆனும் அப்படின்னு அவரை மாதிரி நான் ஓடணும்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி ஓடுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்துல என்னை படைத்த, என்னை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் என்னுடைய பலன் என்ன, என்னுடைய இலக்கு என்ன என்பதை என்ன செய்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். உங்களை உண்டாக்கின தேவன் ஏதோ நீ எல்லாரும் கூட்டத்தில் அப்படியே ஓடுன்னு சொல்லி அல்ல, அழைத்த ஒவ்வொரு தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார், ஒரு அசைன்மெண்ட்டை வைத்திருக்கிறார். இந்த பூமியில் என்னை வாழ செய்து, என்னை அழைத்து, என்னை ரட்சித்து, பாவத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட தான் நானும் இருந்தேன். ஆனால் அவர் என்ன செய்தாரு, என்னை வேறு பிரித்து அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நான் ஓடணும். எனக்கு என்ன நியமித்திருக்கிறாரு? என்னைக்காவது நம்ம இப்படி யோசித்து பார்த்துருக்குமா? என்னுடைய அழைப்பினுடைய முகாந்திரம் என்ன, எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக என்னுடைய குடும்பத்தில் என்னை மாத்திரம் வேறு விதமாய் தெரிந்து கொண்டார், என்னை மாத்திரம் வேதத்தை படிக்கும் போது எனக்கு மாத்திரம் வேறு விதமாய் பேசுகிறார். எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க? அதெல்லாம் வேதத்தை படிக்கிறவங்களுக்கு பாஸ்டர் அப்படின்றீங்களா? வேதத்தை படிக்கும்போது என்னோடு கூட அவர் பேசுவதற்கான ஒரு தருணம்.
எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கிறீங்க? என்னுடைய அழைப்பு எதற்காக, என்னுடைய ஓட்டம் எதற்காக? அதை அறிந்து கொள்ளாதது நிமித்தமாக தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பார்க்குற மாதிரி தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆமாம், துபாய் போகும்போது ஒரு எக்ஸிட்டை மிஸ் பண்ணிட்டோம், ஒரு சரியான வழியை மிஸ் பண்ணிட்டோம்னா இங்கே தான் இருக்குது, பில்டிங்கை பார்க்குறோம். ஆனால் என்ன செய்ய முடியாது, அதை போய் சேர்றதுக்கு எங்கெங்களாமோ சுற்றிட்டு. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் கூட, என்னுடைய ஓட்டத்தை நான் எனக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தின்படி நான் ஓடாததுனால எங்கேயோ சுத்திட்டு வருகிறேன். அப்படிதானே? இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருந்தார். அந்த ஓட்டம் என்னது? இயேசுவையே இல்லை, கர்த்தரையே நோக்கி பார்க்கும்படியாக. ஆனால் இவங்க என்ன பார்த்தாங்க? போன வாரம் பார்த்தோம்ல, எங்க காடை கிடைக்கும், எங்க வெள்ளரிக்காய் கிடைக்கும், எங்க கொமட்டிக்காய் கிடைக்கும், எப்போ சாப்பிடலாம், இப்படியே இருந்ததுனால அவருடைய ஓட்டத்தில் என்ன செய்யப்பட்டது? ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நான் ஓடும்போது தான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நான் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். ஹல்லேலூயா. அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, பவுலும் கூட தன்னுடைய இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின்படியே பவுலும் கூட அவனுடைய ஓட்டத்தை என்ன செய்தான்? வேறு விதமாய் ஓடிக்கொண்டிருந்தான், தேவனுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் என்று தேவனுடைய அழைப்பை பெற்று அவனுடைய ஓட்டம் என்னவென்று அறிந்து கொண்டானோ, அவனுடைய ஓட்டத்தின் திசை என்ன செய்தது? மாறியது. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் இல்லை, இந்த பூமியில் இல்லை, இந்த யுஏஇல நாம் எல்லாருக்கும் வந்ததுக்கு ஒரு நோக்கம் என்னது? சொல்லுங்களேன் வாய் திறந்து. நல்லா சர்ச்சுக்கு போனோம், நல்லா ஜெபம் பண்ணோம், அப்படியா? எதுவும் சொல்லலாம் நீங்க விட போறதில்லை. எதுக்காக வந்தீங்க நீங்க அபுதாபிக்கு? நல்ல பொருளாதாரத்தில் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளணும்னு வரும், அப்படிதானே? அவனுடைய ஓட்டம் அபுதாபிக்கு வந்தது என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு, என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக வரும். அதுதானே ஓட்டம்ல. உலகத்திற்குரிய காரியங்களில் நாம் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய ஓட்டம் என்ன? நான் டெய்லி வேதத்தை படிக்கிறேன், தினமும் நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கின்றேன், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சுற்றி கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும் போக வேண்டிய இடம் என்ன என்பதை நான் என்ன செய்யலை? அறிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். அப்படிதானே? ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் கரெக்டாக போக முடியும். இல்லைன்னா என்ன செய்வோம்? நான் பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டு பக்கத்தில் தான் இருப்பான், ஆனால் என்ன செய்வோம்? காரணம், என்னுடைய இலக்கை நான் சரியாய் அறிந்து கொள்ளாததுனால. எனக்கு உலக பிரகாரமான இலக்குகள் ரொம்ப எல்லார் மனதிலும் ஈஸியாக சத்ருவானவனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு காரியம் என்னது? இதை படித்தா இதை ஆறலாம், டாக்டர் படித்தா டாக்டர் தான், நர்சிங் படித்தா அப்போ நர்சிங் படிக்கணும், அப்போ என்னது? டீச்சிங் படிச்சோன்னா என்ன செய்யலாம்? ஆமாம். அப்போ இலக்கு, இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் என்னுடைய இலக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு, சரியாய் தீர்மானிக்கிறேன், சரியாய் தெரிந்தெடுத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் என்ன என்பதை கர்த்தர் தான் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கிப்பார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்ததுதான் சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படியே. அப்படிதானே? நியமித்த ஓட்டத்தை, ஓட்டம்னு வந்துருச்சு. யாராவது பொறுமையா ஓடுன்னு சொல்ல முடியும்? இல்லை, நல்லா கவனமா கேளுங்க. இந்த உலகம் நமக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? சீக்கிரம், வேற துரிதப்படுத்த, நம்மளை ஒரு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. சத்ருவானவன் நம்ம என்ன செய்வான்? சிந்திக்காதபடி புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு காரியத்தை செய்யணும், உங்க பின்னாடியே இருந்தீங்கன்னா நீங்க சுயமா யோசிக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தருடைய காரியம் என்ன தெரியுமா? சுயமாய் நீ சிந்திப்பதற்கு உனக்கு நேரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் சொல்றேன், நீங்க கடுமையான புயல் காற்றின் மத்தியிலும் அக்னியின் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கை நடந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, நான் பொறுமையோடு கூட என்ன செய்ய முடியும்? கடந்து செல்ல முடியும். பதட்டம் என்னத்தை கொடுக்கும்? பயத்தை கொடுக்கும். என்னென்ன காரியங்களுக்கு பதட்டப்படுகிற சூழ்நிலை வருதோ ஒரு பயம் நமக்குள்ள தொற்றி பிடிக்கும். அந்த பயம் என்ன தெரியுமா சொல்லும்? நாளைக்கு என்ன ஆகுமோ? நல்லா சொல்லுங்க. நாளைக்குன்ற பயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நாளைய தினத்தை குறித்து. ஆமா, இல்ல? அப்ப தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது?
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடணும். உங்களுடைய வாழ்க்கையில நான் சீக்கிரமா இதை செய்யணும்னு நினைச்சு என்ன செய்யறோம்? சீக்கிரமா எல்லாத்தையும். இன்னைக்கு நவீன உலகத்துல யாரும் வெயிட் பண்றதுக்கு நேரமே இல்லை. எல்லாமே என்னது? ஆமா, ஃபாஸ்ட் தான். ஃபுட்டுல இருந்து எல்லாம் ஃபாஸ்ட் தான். சாரி கட்டுறதுக்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் அப்படியே ரெடிமேட் சாரி அப்படியே இருக்கு. காலத்துக்கு உள்ள போட்டுக்கிற வேண்டிதான். எடுத்தீங்கன்னா சாரி முடிஞ்சிச்சு. யாருக்கும் என்ன செய்யல? பொறுமை இல்லை. இந்த உலகம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குது. அதனாலதான் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னது இல்லை? சகிப்புத்தன்மை இல்லை. எனக்கு கிடைக்கணும், இல்லையா தூக்கி போட்டு உடைக்கணும். பிள்ளைங்களுடைய மனசு அப்படிதான் இருக்குது. பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டியது. வேத வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கத்துக்கிட்டோம்னா வருகின்ற நாட்களில் அவர்களுக்கு அது லகுவா இருக்கும். பொறுமையோடு ஓடு. ஓட்டப்பந்தயம் வந்துருச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன செய்யறாரு? பொறுமையோடு ஓடு. நான் பின்னாடி வரேன் இந்த பகுதிக்கு. எடுத்துக்கொள்ளும் பாருங்களேன். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இங்க என்ன சொல்றாரு பவுல்? தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதிக்கு வந்த பவுல் தன்னுடைய ஓட்டம் போதும், இந்த பூமியில் நான் ஓடுகிற ஓட்டம் முடியுதுன்னு அவன் என்ன செய்யறான்? உணர்கிறான். அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆவிக்குரிய ஓட்டம் என்பது என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வது. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது அந்த வார்த்தை எனக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற வார்த்தையாய் அமையும். அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு நான் ஓடுகிற ஓட்டம் தான் என்ன செய்யும்? பொறுமையோடு ஓடி கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி ஓடுவதற்கு எனக்கு என்ன செய்யும்? பலனை கொடுக்கும். அவங்கெல்லாம் வேகமா ஓடுறாங்களே, எனக்கு அப்புறம் தான் வந்தாங்க, இவங்க எனக்கு முன்னாடி போயிட்டாங்களே. உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படியே நீங்க ஓடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நோவாவுடைய பேழையில குதிரையும் வந்து சேர்ந்தது, ஆமையும் வந்து சேர்ந்தது. வேகமா நான் போறதுனால குதிரையை மட்டும் கொண்டு போல. கர்த்தருடைய கட்டளை என்னது? எல்லா மிருக ஜீவன்களிலும் ஜோடி ஒன்று என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அவன் ஒருவேளை யோசிக்கலாம், நத்தை என்னைக்கு வந்து சேரும், நான் என்னைக்கு வண்டி எடுக்கிறது யோசிச்சிருப்பான்ல. அதே பேழையில குதிரையும் வந்தது, யானையும் வந்தது, நத்தையும் கூட என்ன செய்தது. அதனால நீங்க ஸ்லோவா ஓடுறேன்னு முக்கியம் இல்லை, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருவது தான் முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அப்போ எனக்கு என்ன நியமித்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும்னா விசுவாசத்தை, என்னுடைய விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவராகிய கர்த்தரை, இயேசுவை சார்ந்திருப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய ஓட்டம் உலகத்தின் பார்வையில் இது செய்கிறதுனால நல்லா இருக்கும்னு சொல்ற சஜஷன்ஸ் அல்ல. சிலர் அப்படி செய்வது நிமித்தமா அதன் நிமித்தம் வர ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அது பூரண ஆசீர்வாதமா இருக்குமான்னு கேட்டா இல்லை. கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை ஊட்டி அதன்படி நான் நடக்கிறேன் பாருங்களேன். அது ஒரு சிறிய காரியமா இருந்தாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுப்பார், ஒரு திருப்தியை கொடுப்பார். அல்ல, எவ்வளவுதான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் திருப்தியே இல்லை அப்படின்னா என்னுடைய ஓட்டத்தை நான் என்ன செய்ய வேண்டியதற்கு சரி செய்து கொள்ள வேண்டியிருக்குது. அப்போ இவன் சொல்றான், பவுலை அழைத்ததற்கு பின்பாக, தேவன் அழைத்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்களை அனுபவித்தார். அது கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். அவனுடைய அழைப்பு இதான், உன்னுடைய ஓட்டம் இப்படிதான் இருக்கணும். அவனுடைய ஓட்டத்தில் ஏன் தெரியுமா ஒருபோதும் சோர்வு காணப்படவே இல்லை. அவன் விசுவாசத்தை துவக்குகிற தேவனையே நோக்கி பார்த்தான், இயேசுவையே நோக்கி பார்த்தான். உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், எங்கெங்கெல்லாம் சோர்வு வருதோ உங்களுடைய பார்வை இயேசுவை நோக்கி இருந்தா நீங்க போகக்கூடிய பாதைகளை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்காக திறந்து கொடுப்பார், வெளிப்படுத்துவார். பாருங்க, இந்த காரியத்தை மறுபடியும் படிக்கிறோம். நமக்கு வாழ்க்கையில அதுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் 20 24 நாம் வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பவுல் தன்னுடைய ஓட்டம் என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே அவன் சொல்றான், இந்த ஓட்டம் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடுவதற்கு எனக்கு பிராணனே காட்டிலும், சொல்றான்ல, என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்
தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்ப அவர் நியமித்திருக்கின்ற ஓட்டம் என்பது எனக்கு அடுத்த காரியம் மாத்திரமல்ல, தேவன் என்னை கொண்டு இந்த பூமியில் நடத்த வேண்டிய காரியங்களை என்ன செய்யறாரு, அவர் எனக்கு தெளிவுபடுத்துகிறார். அவன் சொல்றான், என் உயிரை காட்டிலும் நான் இதை என்ன செய்யறேன், இந்த ஓட்டத்தை நான் சந்தோஷமா ஓடுறேன். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு உலகத்தரமான காரியம் ஏதாவது கிடைக்கும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது இருக்குதா? உலகத்துல ஏதாவது ஒரு இன்கிரிமெண்ட் கிடைச்சதுன்னா நம்ம ரொம்ப அப்படியே மனசு நம்ம அப்படியே உடனே நமக்கு உடம்பு என்ன செய்யுது, அப்படி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, புல்லரிச்சு அப்படி ஒரு எதையோ. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதனால் உண்டாகிற சந்தோஷம் உங்களுக்கு என்னைக்காவது அனுபவிச்சிருக்கிறீங்களா? இது கர்த்தர் சொல்றாரு, ஆனா இது எனக்கு விருப்பம் தான், ஆனால் நான் இது செய்வதே நான் பாக்கியமா எண்ணுகிறேன்னு சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். என்ன சொல்றான், கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கின்ற ஊழியத்தை நான் நிறைவேற்றவே செய்றேன், விரும்புகிறேன். ஓட்டம் என்பது நான் எனக்கு ஒரு மனிதன் ஓடி போறானா அவனுடைய ஓடுவதற்கு என்ன செய்யணும், அநேக தடைகள் உண்டா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நீங்க ஓடணும்னா உங்களுக்கு தடைகள் அநேக உண்டா இருக்கும். பவுலனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஊழியத்தின்படி அவன் நியமித்த ஓட்டத்தை ஓடுவதற்கு அவன் போன இடங்களெல்லாம் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கல. எதிர்ப்புகள் இருந்தது, அடிகள் இருந்தது, உதைகள் இருந்தது, நிந்தைகள், அவமானங்கள், சிறைச்சாலை, கப்பச்சேதம் எல்லாம் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் என்ன தெரியுமா, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நான் ஓடுவேன் என்று சொல்லி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி பேசக்கூடிய வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற காரியங்களின் நிமித்தமாய் நான் தேவனை நேசிப்பது அல்ல, நான் தேவனை நேசிப்பதனால் அவர் நான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் இந்த தைரியத்தை சொல்ல முடியும்? என்னை சுற்றி எனக்கு சாதகமான காரியங்கள் நடக்கும்போது நான் கர்த்தரை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும். பாதகமான சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எனக்கு என்ன கிடைக்கும் கர்த்தரிடத்துல இருந்து அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படி நினைக்கிறதுனால தான் கர்த்தருடைய காரியங்களை நாம் யோசித்து செயல்படுறது நாம் மறந்து போகிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். கலாத்தியர், சரியாதான் ஓடுறோம், எல்லாரும் சரியாதான் ஓடுறோம், ஆனா என்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவு என்னவா இருக்குது அதுதான் முக்கியம். ஆரம்பம் அல்ல, முடிவு தான் என்ன செய்யும், நான் யாருன்றதை சொல்லும். பந்தயத்தில் ஓடுறவங்க எத்தனை பேர் ஓடினாலும் ஓடலாம். மராத்தான்ல ஓடுறவங்களை பார்த்துருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான பேர் ஓடுவாங்க இல்லை? நீங்களாம் ஓடி இருக்கீங்களா? ஆமாம், சிலர் மட்டும் ஆமாம் ஓடி இருக்கோன்றாங்க. நானும் கூட ஓடி இருக்கேன். அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சோன்னு அங்கே டிஷர்ட்லாம் வாங்கிட்டு போடுறது, அந்த பக்கம் போய் பஸ்ஸில் ஏறி, ஏன்னா ரொம்ப தூரம் போகணும், பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு அங்கேருந்து என்ன செய்யறது, டிஸ்குவாலிஃபைடு. ஆமாம், இந்த மாதிரி ஓட்டம்லாம் என்னது, டிஸ்குவாலிஃபைடு. இன்னைக்கு அநேகர் அதுதான் செய்கிறோம். நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் விசுவாசி தான், ஆனால் என்னுடைய ஓட்டம் அப்படி லெஃப்டில் கட் பண்ணி ஒரு பைக்கில் ஏறி போகிற ஒரு ஓட்டமாக தான் இருக்குது இல்லை? இங்கே படிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன, நல்லா தான் ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்டிங் இஸ் குட். எந்த பந்தயத்திலேயாவது யார் நல்லா ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கப் அப்படி சொல்றாங்களா? போய் ரீச் பண்ணாதான் கப்பு, ஃபைனல் கோலை நான் டச் பண்ணாதான் எனக்கு என்னது பரிசு. அப்ப இங்க பவுல் சொல்றான் கலாத்தியருடைய சபைக்கு அவன் எழுதுறான் நிருபத்துல, நீங்க நல்லா தான் ஓடுனீங்க, ஆனா சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் உங்களை தடை செய்தது யார்? நல்லா கவனமா கேளுங்க. இயேசுவினுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, நூதனமான உபதேசங்கள், கள்ள போதனைகள், இதுல இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளணும்னா, உங்களுடைய நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி தான் நீங்க ஓடணும்னா, இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கும்போது தான் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை அவர் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ நல்லா தான் ஓடுனீங்க, உங்களுடைய ஓட்டம் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது, ஆனால் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி உங்களை தடை செய்தவன் யார்? ஹல்லேலூயா. நான் கேட்கின்ற காரியம் என்னவா இருக்குது, நான் பார்க்கின்ற காரியம் என்னவா இருக்குது, என்னுடைய சத்தியத்திற்கு புறம்பா என்னை செயல்படுத்தும்படி ஏதோ ஒரு காரியம் செய்தனா நான் என்ன செய்யணும், என்னை தற்காத்து கொள்ளணும். பகுத்தறியக்கூடிய ஆவியை நமக்கு என்ன செய்யணும்,
பெற்றிருக்கணும். இந்த லாஸ்ட் டேஸ் டிசப்ஷன் தான் என்னது ஒரு பெரிய காரியம். கிறிஸ்தவர்களுக்கு டிசீவிங் தான் ரொம்ப, டிசப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். எது நன்மையானது எது தீமையானது என்பதை வேறறுக்கக்கூடிய காரியத்தை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். எல்லாமே நல்லது மாதிரி தான் இருக்கும். இயேசுவினிடத்தில் பேசிய பிசாசும் கூட பேசிய வார்த்தை என்னது? இப்படி எழுதி இருக்கு, இப்படிதான் இந்த மாதிரிலாம் சொல்லுதே, வார்த்தை மூலமா தான் வரும். ஆனா அந்த வார்த்தை ஆவியாயும், இயேசு சொன்னாங்க, நான் சொன்ன இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. எனக்கு பேசுகிற வார்த்தை என்னை ஆவிக்குள் என்னை பலப்படுத்தி ஜீவனை தருகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆவியில் எனக்கு என்ன செய்யணும்? பகுத்தறியக்கூடிய வரத்தை நான் பெற்றுக்கொண்டிருந்தவனாக இருக்கணும். அப்போ நூதனமான உபதேசங்கள், துர் உபதேசங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளணும். சரி, இப்போ 2 உதாரணத்தை உங்களோடு கூட பேசி ஓட்டத்தை நான் எப்படி நேர்மையாய் ஓடுவது, எப்படி நான் குவாலிட்டி ரன் நான் எப்படி பண்ணுவதுன்னு சொல்லி நாம் பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கூட படிக்கலாம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவன் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஹல்லேலூயா. நாகமானை குறித்து நான் வாசிக்கும் போது அவனுடைய எல்லா விதத்திலையும் பிளஸ் பிளஸ் பிளஸ், ஆனா ஒரே ஒரு மைனஸ். இல்ல, பிளஸும் மைனஸும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஆமா, என்ன பாஸ்டர் மேக்ஸ் டியூஷன்லாம் எடுக்கிறீங்க? பிளஸும் மைனஸும் மைனஸ் தான். எல்லாம் பிளஸ்ஸா இருந்தது. அவன் என்ன செய்தான்? பெரியவனா இருந்தான், பெரிய மனுஷனா இருந்தான், அவனுக்கு நிறைய ஜனங்கள் இருந்தது, பராக்கிரமசாலியா இருந்தான். ரைட்டு, பராக்கிரமசாலியா இருக்கிறான், எல்லாம் பிளஸ். ஆனா அவனுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகியா இருந்தான். நடந்த சம்பவம் என்ன? அவனுடைய வீட்டில் சீரிய ராணுவ தண்டுகள் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலுக்கு படையெடுத்து போகும்போது அங்க இருக்கிற ஒரு சிறு பெண்ணை அடிமையாய் கொண்டு வராங்க. அவள் தன்னுடைய நாச்சியார் இடத்துல சொல்றா, எஜமானி இடத்துல சொல்றா, சமாரியாவில் எங்களுடைய ஆண்டவர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசியாகி அவரிடத்துல போனா இது என்ன செய்யும்? சரியாகும். இதெல்லாம் நடந்தது. எல்லாம் நடந்துட்டு என்ன செய்யறாரு? எலிசாவை பார்ப்பதற்கு அநேக வெகுமதிகளோடு கூட என்ன செய்யறான்? போறான். போய் சந்திக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. 20வது வசனத்தை நாம் படிக்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததே என் ஆண்டவர் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. ஆமா, இது நம்ம பின்னாடி வரலாம். இது என்ன நடந்தது? யோர்தான் நதியில் 7 முறை நீ என்ன செய்யணும்? மூழ்கி வரணும். அப்போ உன்னுடைய சரீரத்தில் எல்லா தோள்களும் என்ன செய்யும்? சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. நேரா வந்து சொன்னாரா? இல்லை. யார் அனுப்பிச்சு சொன்னாரு? தன்னுடைய வேலைக்காரனை தான், அசிஸ்டண்ட்டை கொண்டு சொன்னார். இவன் எங்கேருந்து வரான்? இவன் ஒரு பெரிய மனிதன், ஒரு படை தலைவனாக இருக்கிறான், அநேக மனுஷங்களை உடையவனாக இருக்கிறான், பராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஆனால் எலிசா அவனை சந்திக்கல. எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி நீ யோர்தானுக்கு போய் இன்னென்ன பிரகாரம் செய்யின்னு சொல்லி அனுப்பினான். அதை கேட்டவனுக்கு கோபத்தோடு போறான். ஆனால் அவனோடு கூட இருந்த ஒரு ஊழியன் சொல்றான், இந்த யோர்தான் மதியில் நமக்கு முழுகிறதுனால ஒன்றும் இல்லை, ஒருவேளை நமக்கு சுகம் கிடைச்சதுன்னா நமக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்றான். 7 முறை மூழ்கின பிற்பாடு அவனுடைய சரீரம் சுகமடையுது. திரும்பி அவன் என்ன செய்யறான்? எலிசாவினிடத்தில் வந்து அவன் கொண்டு வந்த வெகுமதிகளை கொடுக்கணும்னு சொல்லி வேகமாய் ஓடி வரான். ஆனால் உன்னுடைய வெகுமதிகளை நான் என்ன செய்ய போறதில்லை, வாங்க போறதில்லைன்னு சொல்லி எலிசா சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடக்குது? அப்பதான் நம்ம வாசித்த அந்த வேத பகுதி மறுபடியும் கூட படிக்கலாம். அந்த 20ஆம் வசனத்தை. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. என்ன நடக்குது? அவனுக்கு கேயாசிக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டம் என்னது? எலிசாவோடு என்ன செய்யணும்? எலிசாவோடு வரணும். அவனுடைய ஊழியம், அவனுடைய எஜமானுக்கு உரிய காரியங்களை செயல்படுத்துவதுதான் அவனுடைய ஓட்டம். அவனோடு கூட இருந்து கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கணும் தான் அவனுடைய ஊழியம். எலியா
எலிசாவை உருவாக்கினான். எலிசா இப்போ கேயாசி என்ன செய்யணும்? அடுத்த ஸ்தானத்துல தீர்க்கதரிசியா வர வேண்டியவன். அவனுடைய ஓட்டம் தன்னுடைய எஜமானுக்கு பிற்பாடு கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தணும்ன்றது ஓட்டம். ஆனா இவன் என்ன செய்யறான்? உம்முடைய கையில் இருந்து அவன் பெற்றுக்கொள்ளாததுனால அவன் சொல்ற காரியம், அவன் என்ன செய்யறான்? அவன் ஓடுகிறான். இல்ல என்ன ஓடுறான்? நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்றான். ஹல்லேலூயா. அவன் கையில் என்ன இருந்ததோ அது கடைசியில் என்ன செய்யுச்சு? அவனுக்கு வந்துச்சு. இன்னைக்கு உலகம் நம்ம பாருங்க, ஏதோ ஒரு காரியம் பெற்றுக்கொள்கிறோம் நினைச்சு ஓடுறோம். இவன் என்ன செய்யறான்? அவன் எஜமான் புறக்கணித்த காரியத்தை தான் இச்சிக்கிறான். என்னுடைய ஓட்டத்தில் மாறுபாடு, என்னுடைய ஓட்டத்தினுடைய திசை மாறுவதற்கு காரணம் முதலாவது என்னது? இச்சை, என்னுடைய வாண்ட்ஸ், என்னுடைய லஸ்ட். பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், போதையா இருக்கலாம், என்னவா கூட இருக்கலாம். எனக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்திலிருந்து நான் திசை மாறுகிறவனா இருக்கிறேன்னா, அதுக்கு தான் பவுல் சொல்றார் கலாத்தியர் 5:7 நம்ம படிச்சோம். நல்லா தான் ஓடுனீங்க, உங்களுடைய ஓட்டம் நல்லா தான் இருந்தது, ஆனால் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி உங்களை செய்தது யாரு? இல்ல, நான் நல்லா கவனமா கேளுங்க. சத்ருவானவன் நமக்கு சோதனை கொடுக்கும்போது எப்ப தெரியுமா? முதலாவது ஒரு இச்சையை கொண்டு போது நம்மளுடைய இருதயத்தில் போடுவான். நீங்க அந்த இச்சையை ரிஜெக்ட் பண்றவங்களா இருந்தா அந்த சோதனையை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அந்த இச்சை உங்க மனதிலே வச்சுட்டு ஒரு ஓரமா, சரி ஃப்ரீயா இருக்கும்போது நான் பார்க்குறேன், ஃப்ரீ அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு நீங்க உங்களுடைய ஹேண்டில் பண்றதுன்னு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் என்ன செய்யும்? உங்களுடைய திசை என்ன செய்யும்? அது நகர்த்தி செல்லும். இவனுடைய வாழ்க்கையில் இதுவரையும் அவனுடைய எஜமானுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்னால, இதுவரையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையா இருந்தான். ஆனால் எங்க அவனுடைய காரியம் தவற விட்டான்? அவனுடைய பாதையை எங்க தவற விட்டான்? அவன் கொண்டு வந்த பொருள் மேல் அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இச்சைனா நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் இச்சிக்கிறதுலாம் இல்லை, ஆசைன்னு கொடுத்துடலாமே அப்படின்னா இன்னும் நம்மளோட கனெக்ட் பண்ணோம் நிறையா. இல்லை, இதெல்லாம் எனக்கு ஆசை பாஸ்டர். ஆசை வைக்கிறது தப்பு இல்லை, ஆசையே வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. ஆசையா என்னோட பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு எனக்கு ஆசை, நல்லதுதான். ஆனால் அதுக்காக அதை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி நடக்கிறது என்னை எங்கெங்கலாமோ கொண்டு போவோம். இல்லை, ஆசைப்படுவதை நான் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தி அந்த குழந்தை என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிற மாதிரி அவரையே நான் நோக்கி பார்க்கும்போது நான் நடந்து போவதற்கான ஓடுவதற்கான பாதையை அவர் எனக்கு என்ன செய்கிறார்? நியமித்து கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நான் வேதத்தை படிக்கிறேன் என்னுடைய உலகத்தின் ஆலோசனையின்படி அல்ல. நான் கிறிஸ்துவுக்கு உடையவனா இருந்தால் அவர் தீமையை வெறுத்து நன்மையை என்ன செய்தார்? நீதியை நேசித்தது நிமித்தமாக மற்றவர்களை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும் அவருக்கு ஆனந்த தைலத்தினால் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? அபிஷேகம் பண்ணப்பட்டார். இயேசுவை குறித்து சொல்றேன். தீமையை வெறுக்கணும், அது எனக்கு நன்மை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது என்ன செய்யும்? ஒரு நாள் அதோடைய வேலையை காட்டும். அப்ப இங்க நடக்கிற காரியம் பாருங்க. முதலாவது அவன் என்ன செய்தான்? அதை என்ன சொல்றான் பாருங்களேன். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்கிக் கொள்வேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு அப்படிங்கிறான். அது எங்க இருந்து வருது? இந்த ஆசை எங்க இருந்து வருது? நல்லா கவனமா கேளுங்க. என்னுடைய விசுவாசம், நான் ஒரு காரை வாங்கணுன்றது விசுவாசிக்கிறது நான் தவறுன்னு சொல்லல. ஆனால் அந்த விசுவாசம் காரிலிருந்து ஏற்படக்கூடாது, வார்த்தையிலிருந்து ஏற்படணும். இவனுக்கு எங்க ஏற்பட்டது? இன்னைக்கு நிறைய நேரம் அதுதான் நினைக்கிறோம். கிறிஸ்தவர்கள் எனக்கு ஒரு தேவை அப்படின்னா உடனே போட்டு ஒரு உபவாசம், உடனே கர்த்தர் என்ன செய்ய, திருப்பி இந்த கார் வேணும், இந்த கலர் தான் வேணும், உடனே அந்த கலரை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுங்க, இந்த உங்க நம்பர் பிளேட்டை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? ஜெபிங்க. என்னுடைய விசுவாசம் பொருள் சார்ந்தது அடிப்படையில் இருக்குமே என்றால் அதுல கர்த்தர் இருப்பாரா என்பது என்னுடைய நம்பிக்கை அல்லவே அல்ல. விசுவாசம் என்பது வார்த்தையின் நிமித்தமா எனக்கு ஏற்படணும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை எனக்கு எந்த கோணத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரோ, நான் இந்த வார்த்தையை கொண்டு எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்கிறேனோ, அது நிமித்தமா நான் போகும்போது என்ன செய்ய முடியும்? நான் தலையா இருக்க முடியும். இங்கு பார்க்கிறான், அவன் கொண்டு வந்த பொருளை எல்லாம் இவனுக்கு என்னது? மனதில் இச்சிக்கிறான், மனதில் இடம் கொடுக்கிறான். இச்சை எங்க இருந்து வருது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் இடம் கொடுக்கிறேன். அநேக காரியங்கள் என்ன பார்க்குறோம், மொபைலில் நீங்கள் வச்சுருந்தா கூட தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத படங்கள்.
நம்ம உடனே அதை கடந்து போறோமா, இல்லை என்ன ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தள்ளி விட்டுலாம்னு நினைக்கிறோமா? இச்சைக்கு நான் இடம் கொடுக்கும் போது தான் என்னுடைய ஓட்டம் என்ன செய்கிறது, திசை மாறுகிறது. இவன் பாருங்க, தீர்க்கதரிசியோட கூட தான் இருந்தான். அற்புதங்களையும் அதிசயங்களையும் கூட இருந்து என்ன செய்தான், விட்னஸ் பண்ணான், கண்ணார பார்த்தான். ஆனா ஒரு பொருளை பார்த்த பிற்பாடு அவனுடைய ஓட்டம் மாறியது, அவனுடைய திசை மாறியது. என்ன நடக்குது? அதுக்கப்புறமா அவனை அமிச்சிட்டாரு, எஜமான் அமிச்சிட்டாரு. இவர் என்ன செய்யறான், பின்னாடியே தொடர்ந்து ஓடி போய் ஒரு காரியம் சொல்றான். இப்பதான் 2 பேர் வாலிபர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி என்ன செய்தான், கேட்டு வாங்கி கொண்டான். இல்ல, உலக பிரகாரமான காரியத்தை கேட்டு வாங்கணும். அப்ப பாருங்க, அந்த வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். 22ஆம் வசனம். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டம் திசை மாறும்போது என்னுடைய வாயிலிருந்து என்ன வருது, பொய் வருது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு தெரியும்ல, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை உண்மை பேசுறோமா, உண்மைக்கு மாறாக பேசுறோமா? என்னுடைய நடக்கை கர்த்தர் நியமித்திருக்கிறபடி நான் நடப்பேன் என்றால் என்னுடைய வாயிலிருந்து என்ன செய்யாது. கர்த்தர் நியமித்த நடையிலிருந்து பின்வாரி போகும்போது அவன் என்ன சொல்றான், 2 வாலிபர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன காரியத்தை என் எஜமான் கேட்டு வாங்கி வரும்படி என்ன செய்தார், அனுப்பினார். சரி, 2வது என்ன செய்யறாரு, வாங்கினது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து அவங்க வீட்டில் பத்திரப்படுத்திட்டு மறுபடியும் அவருடைய எஜமானுக்கு வராரு. அவர் சொல்றாரு, பா நீ எங்கப்பா போன? அவன் என்ன சொன்னா, இங்கதான் இருந்தேன். அப்படிதானே, எங்கேயும் போல, நான் இங்கதான். 25வது வசனத்துல, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியேன் எங்கும் போகவில்லை என்றான். என்ன சொல்றாரு, யார்கிட்ட சொல்றாரு? எலிசா யாரு? தீர்க்கதரிசியானவனிடத்திலே, ஊழியக்காரனிடத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற மனிதன் முன்பதாக அவன் சொல்றான், நீ எங்கப்பா போன? நான் எங்கேயும் போல, இங்கதான் நிக்கிறேன். என்னுடைய கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நான் ஓடாதபடி என்னுடைய திசையை மாறி ஓடும்போது ஏற்படுகிற காரியம் என்னது, பொய் சொல்றவங்க என்னுடைய தலை எப்படி இருக்கும்? இப்படி யாராவது போய் பொய் சொல்ல முடியுமா? பொய் சொல்றவங்க அவங்கள பார்த்தாலே தெரியும் இல்ல? வேதம் சொல்லுகிறது, அவர் நம் தலையை நிமிர செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் உங்களுடைய தலை குனிந்து நிக்குதோ, அப்ப ஏதோ ஒரு காரியத்தை நான் சரி செய்து கொள்ளும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கால்களை ஸ்திரப்படுத்தும்படி, என்னுடைய ஓட்டத்தை நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நான் ஓடுவதற்காக அழைக்கப்பட்டவன் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியான உள்ள வார்த்தை. இவன் சொல்றான், நான் இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன், என்ன நடந்தது? முதலாவது அவனுடைய ஓட்டம் திசை மாறும்போது அவன் சொன்ன காரியம் என்னது, நான் ஓடி அவன் கையிலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வேன், வாங்குவேன். என்ன கிடைச்சது? ஆமா, நம்ம நினைக்கிறோம் சில நேரம் உலக பிரகாரமான காரியத்தில் அவனுக்கு பொருள் பொண்ணு எல்லாம் கிடைச்சது, வீட்டில் கொண்டு போய் வச்சான். ஆனா அது அவன் அனுபவிக்க முடிஞ்சுதா? உலகமும் இன்னைக்கு அதுதான் சொல்லுது, ஓடு ஓடுன்னு சொல்லி நம்மளை பிஸியாவே வச்சிட்டு இருக்குது. அநேகர் தங்களுடைய திரும்பி பார்க்கும்போது தங்களுடைய வாலிபத்தை என்ன செய்யறாங்க, இழந்து போறாங்க. தன்னுடைய சுகத்தை இழந்து போறாங்க, தன்னுடைய நேரத்தை இழந்து போறாங்க. காலம் கடந்த பிறகு அவங்க யோசிக்கின்ற காரியம் என்ன தெரியுமா, நான் இன்னும் எவ்வளவோ உயரத்திற்கு போயிருக்க வேண்டியவன், இன்னும் அநேக காரியத்தை செயல்படுத்தியிருக்க வேண்டியவள். இப்படிலாம் யோசனை ஏன் வருது தெரியுமா? எனக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தின்படி நான் ஓடாததுனால விளைவு என்னது? என்னுடைய வாலிபம், என்னுடைய நேரம், என்னுடைய பலன் எல்லாம் என்ன செய்து ஒரு நாள் இழந்து போனது போல ஒரு சூழ்நிலை. அப்போ எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன? இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களோடு கூட உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன? இதுதான் நான் அறிந்து கொள்ளணும். அப்போ இதை அறிந்து கொள்வதற்கு ஒரே இடம் என்னது? இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? அடுத்தது ஒரு காரியம் பாருங்களேன், எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஹல்லேலூயா. இங்கு ஒரு மனிதன், இங்கு ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற பிலிப்பு என்பவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. பிலிப்புக்கு என்ன செய்யப்படுது? அவன் ஸ்தேவான் மரணத்திற்கு பிற்பாடு சீஷர்கள் எல்லாம், விசுவாசிகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. அப்போஸ்தலர்கள் மாத்திரம் சமாரியாவில் இருக்கிறார்கள். சிதறடிக்கப்பட்டு போன ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தேசம் எங்கும் பிரசங்கிக்கிறாங்க. அப்போ ஒரு எழுப்புதல் இங்க உண்டாகுது. பிலிப்பு என்ன செய்யறான்? பிரசங்கிக்கும் போது அற்புதங்கள், அதிசயங்கள், கர்த்தர் அவன் நிமித்தம் அவன் மூலமா அற்புதங்களை செய்யறாரு. ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இதை கேட்டு பேதுருவும் கூட என்ன செய்யறான்? வந்து பார்ப்பதற்காக வரான். அங்க நடக்கின்ற காரியங்கள் அற்புதமா இருக்குது. அப்போ பிலிப்பை குறித்து கர்த்தர் சொல்றார். பிலிப்புக்கு கர்த்தர் ஒரு ஓட்டத்தை நியமித்து வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? அவர் சொல்ற காரியம் பாருங்களேன். நம்ம வாசிக்க கேட்ட வசனம், பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் காசா பட்டணத்திற்கு போ, வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். முதலாவது கட்டளை எங்க வருது? எனக்கு நியமித்த வார்த்தையை பேசுகிறவர் தூதனானவர். இன்னைக்கு தூதனானவர்னா யாரு? எனக்கு ஒரு பிரத்யட்சமாய் ஒரு தூதன் வந்து என்னோடு கூட பேசணும் அப்படி அல்ல. அவர் கொடுத்த வார்த்தை தூதனா எனக்கு என்ன செய்து? வார்த்தையை கொடுக்குது. தூதன் கட்டளையை கொடுக்கிறான். வார்த்தை எனக்கு கட்டளையை நியமித்திருக்கிறது. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி செயல்பட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தூதனானவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யறான்? உடனடியாக கீழ்ப்படுகிறான். கீழ்பட்டு அவன் என்ன செய்யறான்? அந்தபடியே எழுந்து போறான். 28வது வசனத்தை கூட படிக்கலாம். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? 27 படிச்சிருங்க, இல்லைன்னா அது ஒரு கன்ஃபியூஷன். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது பாருங்க. எத்தியோப்பியா ஸ்திரீயாகிய கந்தாயே என்பவளுடைய மந்திரியும் பொக்கிஷ சாலையின் தலைவனுமாகிய ஒரு மனிதன் என்ன செய்யறான்? எருசலேமில இருந்து திரும்பி போறான். அப்போ கர்த்தர் பாருங்க சில ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் பண்றாரு. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில திட்டங்களை வைத்துதான் என்ன செய்யறாரு? இந்த ஓட்டம் இப்படி ஓடுன்னு சொல்றாரு. அவனுக்கு ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார், அந்த கட்டளை கொடுத்திருக்காரு. என்ன செய்ய? நீ காசா பட்டணத்துக்கு நடுவில் இருக்கிற வனாந்தரமாய் நீ போ அப்படின்னு சொல்றார். நான் கட்டளையே நான் மதிக்கலன்னா அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் என்ன செய்யறேன்? அவர் செய்ய நினைத்ததை நான் என்ன செய்யறேன்? தடுத்து நிறுத்துக்கிறேன். இல்லை, எனக்கு வைத்திருக்கின்ற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் மாறுது. அவர் சொல்றாரு, அவர் நியமித்திருக்கின்ற காரியம் என்னது? நீ வனாந்தர வழியாய் போ அப்படின்னு சொல்றாரு. போன பிற்பாடு என்ன நடக்குது? அங்க ஒரு மனுஷன், அவன் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். 29வதுல படிக்கிறோம், ஆவியானவர் நீ போய் அவனுடனே சேர்ந்து கொள். நல்லா கவனமாக. முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, கட்டளை கொடுத்தது யாரு? தூதனானவன். ரெண்டாவது என்னது? ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. கட்டளை கர்த்தருடைய வார்த்தை, தூதனானவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுறாரு. ஆவியானவர் என்ன செய்யறாரு? நடத்துகிறார். இந்த சம்பவம் என்னது? ஆவியானவர் அவனுக்கு என்ன செய்யறாரு? நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். இது சாதாரணமான காரியமா? பிலிப்பு ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த ஒரு மனிதன் ஒரு ரதத்தில் பயணம் செய்துட்டு இருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவன் என்ன சொல்றாரு? நீ ஓடி போய் ரதத்தில் சேர்ந்து கொள். நடக்குமா இது? கர்த்தருடைய வார்த்தை, தூதனானவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆவியானவர் உங்களை கொண்டு செயல்பட அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு இது புரிஞ்சுதான் தெரியல. கர்த்தர் நமக்கு சில நேரம் சொல்ற காரியங்கள்லாம் நம் கண்களுக்கும் நம் காதுகளுக்கும் நம் இருதயத்திற்கும் நம்பக்கூடாத காரியமா தான் இருக்கும். எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்றீங்க? அப்படிதான் இருக்கும் இல்ல? அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் என்ன செய்ய போறாரோ, ஒரு கண்கள் கண்டதும் இல்லை, காது கேட்டதும், ஒருவனுடைய இருதயத்தில் அது தோன்றியதும் இல்லை. கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அப்படின்னா, இதை சொல்லுறார் அப்படின்னா, இதை செய்ய என்னை ஏவுகிறார் என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? செயல்படுத்தும்படி அவர் உங்களை ஏவுகிறார். நம்ம என்ன செய்யறோம்?
ஹியூமன் கால்குலேஷன் உடனே வந்துருது. கர்த்தர் சொல்றாரு, எதிர்கொள்ளுகிற காரியம் இப்படி இருக்குது, இப்படி செய்தா சரியாவாது. நமக்கு கர்த்தருக்கு என்ன செய்யறோம்? அட்வைசரா மாறிடுறோம். இது இப்படி செய்யக்கூடாது லார்ட், கர்த்தாவே இது வேற மாதிரி செய்யணும், இப்ப காலம் மாறிடுச்சு. அப்படி அல்ல. அவன் சொல்ற காரியம், நீ முதலாவது எப்ப தெரியுமா? கட்டளைகளுக்கு அவன் செவி கொடுக்கிறான். நீ காசா பட்டணத்தில் அங்க இருக்கிற வனாந்திர வழியாய் போ. அவன் போனது நிமித்தமாக தான் அடுத்த வார்த்தை அவனுக்கு உண்டாது. ஆவியானவர் சொல்றாரு, நீ போ, ரதத்தோடு சேர்ந்து கொள். எத்தனை பேர் இதை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போதுதான் எனக்கு நியமித்திருக்கின்ற பாதையை அவர் என்ன செய்யறாரு? செயல்படுத்துகிறார், அந்த வெளிப்படுத்துகிறார். அந்த பாதை கடினமா இருக்கலாம், அந்த பாதை இம்பாசிபிளா இருக்கலாம். யாராவது ஒருவன் ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து கொள்ள முடியுமா? சேர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, ஓடிக்கிட்டே ரதத்தோட ஓடிக்கிட்டே அவன் போய் கேட்கிறான், நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்கிறான். முடியுமா? அது 10 அடிக்கு முடியல, பஸ்ஸே நம்மளால என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. நிறுத்த சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்க, பின்னாடி என்ன செய்யறோம்? ஓடுறோம். இவன் ரதத்தோடு ஓடுகிறான். ஏன் தெரியுமா? அந்த ஓட்டம் எங்க, அந்த பவர் எங்கிருந்து வந்து தெரியுமா? அவன் முதலாவது 28வது வசனத்துல கீழ்ப்படிந்தான் பாருங்க. 28 ஆமா 28வது வசனத்துல அவன் என்ன செய்தான்? தேவனுடைய தூதன் சொல்வதை அவன் என்ன செய்தான்? செயல்படுத்தினான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வேதத்தை படிக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகின்ற காரியம் என்ன என்பதை நான் கீழ்ப்படிய பழகி கொண்டேன் என்றால், எனக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தை ஓடுவதற்கு கர்த்தர் என்ன செய்வாரு? பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? பிலிப்பு ஓடி போய் அவனோடு கூட சேர்ந்து கொள்றான். ஏசாயா தீர்க்க ஆகமத்தை அவன் படிக்கிறான். கேட்டது என்ன சொல்றான்? வாசிக்கிற கருத்து உமக்கு புரியுதா? எனக்கு நியமித்திருக்கின்ற காரியத்தை, ஓட்டத்தை நான் ஓடும்போது கர்த்தருடைய திட்டமும் நடக்குது, என்னுடைய வேலையும் பூமியில் என்ன செய்கிறது? திருப்தியாய் செயல்படுகிறேன். அவன் காரியம் என்ன சொல்றான்? ஏதாவது புரியுதா? நீ படிக்கின்ற வேத ஆகமத்திலிருந்து கருத்து புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு சொல்லி கொடுக்காம யாராவது இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? உடனே அவன் என்ன செய்யறான்? ரதத்தின் மேல் ஏறிடுறான். ஏறி அவனுக்கு சொல்லி அவன் தெளிவுபடுத்தி என்ன செய்யறான்? ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துறான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய பாதையில் ஓடுவதற்கு நீங்க பழகி கொண்டால், உங்களை கொண்டு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் நீங்க வாழ முடியும். நீங்க நம்மளுடைய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது என்னுடைய பிரச்சனை சரியாகட்டும், முதலாவது எனக்குரிய காரியம் சரியாகட்டும் நினைக்கிறதுனால தான் இந்த ஓட்டத்திற்கே நம்ம என்ன செய்யறது இல்லை, ஓடுறது இல்லை. அப்ப நம்ம ஓடுவதற்கு இந்த காலை வேளையில நாம் யோசிக்க வேண்டிய ஒரே காரியம், நான் என்னுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்குது? முதல் பார்த்த அந்த மனிதனை போல நான் ஓடுகிறேனா, இல்ல இரண்டாவது பார்த்த பிலிப்பை போல நான் ஓடுகிறேன்? என்னுடைய ஓட்டம் ஏதோ ஒரு காரியங்களில் என்னுடைய ஆசையின் நிமித்தமா அந்த ஓட்டம் திசை மாறி போதா, இல்ல கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நான் ஓடுகிறேனா? ஹல்லேலூயா. முதலாவது 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி நான் சரியாய் ஓட முடியும்? என்னுடைய ஓட்டம் கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நான் எப்படி ஓட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஓட்டத்தினுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ட் ஆஃப் மை ரேஸ். இந்த உலகத்தில் நான் ஓடுகின்ற ஓட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன எடுத்துக்கொள்வோம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 27 வரையும் படிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுகிற இந்த வார்த்தை பாருங்களேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். அநேகர் ஓடுவாங்க, பந்தய சாலையில் அநேகர் ஓடுறாங்க. ஆனா ஒருவர் தான் என்ன செய்ய முடியுமா? உலகத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு தான் பிரைஸ். ஆனா கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஒவ்வொருவரும் எல்லாருக்கும் கிடையாது. ஓடுறவங்களுக்கு ஆரம்பிக்கலாம் கிடையாது. ஒவ்வொருவனுக்கும் பிரைஸ் எங்க முடிக்கும் போது கிடைக்கும். உலகத்துல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அப்படி இல்லை, யாரெல்லாம் ரீச் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? ஆமா, கோப்பை கிடைக்குது. ஆனா என்ன தெரியுமா? நிறைய பேர் ஆரம்பிக்கிறோம்,
நிறைய பேர் ஆரம்பிக்கிறோம். நம்ம கலாத்தியர் படிச்சது மேலாம், நன்றாய் ஓடினீர்களே, சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியாதபடி உங்களை திருப்பினவன் யார்? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி தான் நான் ஓடுறேனா, இல்லை நானும் ஓடுறேன் நானும் செய்கிறேன் அப்படின்றது அல்ல, நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி இப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அடுத்தது பாருங்க, நிச்சயமில்லாம நான் ஓடல, ஆகாயத்தில் சிலம்படிக்கிறவன் போல நான் என்ன செய்யல. ஆமா, சும்மா நான் கம்பு சுத்தல, எனக்கு எதிர இருக்கிற சத்ரு யாருன்னு தெரிஞ்சு நான் என்ன செய்யறேன். ஆமா, என்னுடைய ஓட்டம் ஒழுங்கின்படியாய் நான் ஓடுகிறதுனால இதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன். இச்சை அடக்கத்தோடு நம்ம ஒரு நீங்க ரன்னிங் ஓடுறவங்களுடைய டயட் பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு விரோதமா இருக்கும். பிரியாணி அவங்க முன்னாடி வச்சாலும் என்ன செய்வாங்க? கடந்து போயிடுவாங்க. நம்ம என்ன பண்றோம்? கடத்திக்கிட்டு போயிடுறோம். அப்படிதானே? இச்சை அடக்கம். எது எனக்கு தேவை? என்ன தெரியுமா, எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்க தான் செய்யுது, ஆனால் எனக்கு அது தகுதியா? பவுல் அழகா சொல்றார்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எனக்கு தகுதியா இல்லை. எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கென்று கர்த்தர் ஒரு தகுதியை வைத்திருக்கிறார், ஒரு ஸ்டாண்டர்டை வைத்திருக்கிறார், ஒரு ஓட்டத்தை எனக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தின்படி ஓடும்படியா என்ன செய்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். அப்போ பவுல் அதான் சொல்றாரு, நான் மற்றவர்களை போல காத்துல சிலம்பம் பண்றது போல இல்ல, நிச்சயமல்லாத உன போட ஓடல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? சொல்றான் கடைசி வசனத்துல, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் என் சரீரத்தை என்ன பண்ணானா கீழ்ப்படுத்தினேன். இது ஆங்கில வேதாகமத்துல I beat my bodyன்னு இருக்குது, to bring it to my subjection. ஆமா, இந்த வெர்ஷன்ல discipline my body to bring it into subjection. இல்ல, ஏன்னா நான் ப்ரீச் பண்ணவன் நானே என்ன செய்யக்கூடாது? டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாது. அப்போ இச்சைகள் எல்லாம் இருக்குதான். ஒவ்வொரு மனிதனையும் சோதனை என்கின்ற காரியம் ஒவ்வொரு நாளும் எப்போ தெரியுமா சோதிக்கப்படுறோம்? நான் ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. எப்போ நான் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்பதான் சோதிக்கிறவன் வருவான். நான் ஆவியில் வைராக்கியமா இருக்கும்போது சோதனைக்காரன் வரும்போது அவன் கண்டிப்பா தெரியும், இப்போ வந்தா என்ன செய்வான்? ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பான். ஆனால் சோர்வடைந்து இருக்கும்போது, இல்ல வார்த்தைகளை அசட்டை பண்ணும்போது, லைட்டா எடுத்துக்கும் போது நான் என்ன செய்யறேன்? சோதனைக்காரன் வரான், அந்த இச்சை என்கின்ற காரியத்தை போடுறான். ஆசை என்கின்ற ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் மனதில் விதைக்கும் போது அது என்ன செய்யுது? திசை மாறி போகும்படி செய்கிறது. அப்போ உலகத்தரமான இந்த ஓட்டத்திற்கே அவர்கள் இவ்வளவு பிரயாசம் எடுத்துக்கொள்ளும் போது நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், அடுத்தது மத்தேயு 14ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை கூட நாம் படிக்கலாம். இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அடுத்தது, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச சம்பவம் தான். 4ஆம் மணி வேளையில் அவர் கடல் மேல் நடந்து வந்தார். படகுல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? படகுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? அவருடைய சீஷர்னு இருக்கா, சீஷர்கள்னு இருக்கா? சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர் இருக்கிறாங்க, அப்படிதானே? சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். படவில் இருக்கின்ற சீஷர்கள் நடந்து கடல் மேல் நடக்கின்ற இயேசுவை கண்டார்கள். கண்டு அவர்கள் ஆவேசம் என்று அலறுகிறார்கள். அப்ப சொல்றாரு, இயேசு பயப்படாதீர்கள், நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பா, என்ன நடந்தது? நல்லா கவனமா கேளுங்க. என்னுடைய ரெவலேஷன் எவ்வளவு பெருசுன்றது முக்கியம் இல்ல. இயேசு கடல் மேல் நடந்து வருகிற காட்சியை சீஷர்கள் எல்லாரும் தான் பார்த்தாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கேட்கிறான் பாருங்க. நான் தேவனுடைய
பாதையில் ஏன் அந்த காரியம் அவன் மாத்திரம் யோசித்தான்? சீஷர்கள், படகில் இருந்த சீஷர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் தான். அவர்கள் எல்லாரும் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறத பார்க்கறாங்க. ஆனால் பேதுருவுக்கு மாத்திரம் I want to experience this. இந்த காரியத்தை நான் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை படித்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது ஒன்று, அனுபவிப்பது என்பது மற்றொன்று. வார்த்தைகள் எனக்கு நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும் இந்த வருஷம் சொல்லியிருக்கிறோம், நல்லது. அனுபவிப்பது தான் அதோடைய பெரிய காரியம். இவன் பார்க்கறான், இது உண்மையிலே நீர்தான் என்றால் நானும் என்ன செய்யணும்? அநேகர் பார்த்தார்கள், ஒருவன் மாத்திரம் என்ன செய்தான்? அனுபவித்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், வேத வசனங்களுடைய வார்த்தைகளை வெறும் லெட்டஸா வார்த்தைகளா இல்லாதபடி அது அனுபவமாய் உங்களுடைய வாழ்க்கையில மாறணும்னு சொல்லி நான் உங்களை கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றேன். நான் வாஞ்சிக்கிற காரியம், இந்த நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும் என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்து வாழக்கூடிய வருடமா இது மாறும். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு கர்த்தருடைய, அவன் என்ன செய்யறான் பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் கையை நீட்டி படவில் அவன் என்ன செய்தாரு? உட்கார வைக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கிப்பார். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவன் இயேசு கடல் மேல நடக்கிறது மாத்திரம்தான் அவன் பார்த்தான். இல்ல, பலத்த காற்று வரும்போது இயேசுவை விட்டுட்டு என்ன செய்யறான்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கும்போது நம்ம இயேசுவை மாத்திரம்தான் பார்க்கிறோம். பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம்? எனக்கு ஏன்பா இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள் பிரச்சனைகள் அப்படி யோசிக்கிறோம்ல. நாம் தொடர்ந்து அவரையே பார்ப்போமே என்றால், ஒருவேளை பேதுரு இயேசுவையே பார்த்திருந்தனா அவன் மூழ்கி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, ஏன் அற்ப விசுவாசியே, நீ என்னோடு கூட இருக்கிற. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நியமித்திருக்கிற ஓட்டத்தை இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தான் என்னுடைய ஓட்டம் சரியாக இருக்கும், அது நேர்மையா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். அடுத்த காரியம் பாருங்க, இரண்டாவது காரியம். முதலாவது என்னது? என்னுடைய ஓட்டம் சரியா இருக்கணும். ஓட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் அறிந்து கொள்ளணும். என்னுடைய நிறைய நேரம் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டம் ஏதோ ஒரு கும்பல்ல ஓடுற ஒரு மாரத்தான் போல தான் நமக்கு யோசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள் கர்த்தருக்கு தெரியாதுன்னு அர்த்தமே இல்லை. இந்த பாடுகளின் மத்தியிலும், இந்த பிரச்சனைகளின் சூழ்நிலைகள் மத்தியிலும் என்னை நோக்கி பார்க்கிறாயா? நீங்க கர்த்தரை மாத்திரம் நீங்க நோக்கி பார்க்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாவே தெரியாது. இதெல்லாம் கடந்து போகவும், இதெல்லாம் மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பலப்படுத்துவார். இரண்டாவதாக பாருங்க, ஓட்டத்தை குறித்ததான திட்டம். இந்த ஓட்டம் எப்படிப்பட்ட, இந்த ஓட்டத்தினுடைய காரியத்தை நான் திட்டம், என்னுடைய பிளான்ஸ் என்ன செய்யணும்? எப்படி ஓடணும்னு பிளான் பண்ணணும். அப்படிதானே? இல்லை, பிளான் பண்ணுமா இல்லையா? சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பிள்ளை ஓடுது ஓட்டப்பந்தயத்தில். அது ரிலேல இப்படி போயிட்டு அடுத்தது முன்னாடி வரணும். இந்த பையன் வாங்கிட்டு அந்த கோலை வாங்கிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி ஓடுறான். இல்லை, வாங்கிட்டு முன்னாடி ஓடுறதுக்கு திருப்பி. அப்போ ஓட்டத்தில் திட்டம் வேணும். என்னுடைய ஓட்டத்தில் திட்டம் அவசியம். இல்லை, ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உடையவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தை, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். நான் முதலாவது வருவது முக்கியமல்ல, நான் முடிவு வரை நான் ஓடுவது தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி முன் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் எனக்கு போதனையாயிருக்கிறது. என்னுடைய ஓட்டத்தினுடைய திட்டம் என்ன என்பதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவருடைய வார்த்தையின் மூலமா எனக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறாரு. அதன்படி செயல்படுத்துவதற்கு எனக்கு பொறுமையோடு கூட நான் ஓடுவது, இந்த வார்த்தைகள் எனக்கு என்னவா இருக்குது? போதனையா இருக்குது.
எனக்கு கொடுத்திருக்கிற திட்டம் என்னுடைய சுய திட்டத்தின்படி அல்ல, நான் நியமித்திருக்கிறபடி திட்டம் அல்ல. கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறபடி திட்டத்தை நான் புரிந்து கொள்ளணும்னா அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்யறோம்? புரிந்து கொள்ளுகிறவனா இருக்கணும். அவருடைய வார்த்தை எனக்கு உபதேசமாய் மாறணும். இல்ல, அந்த ஓட்டத்தினுடைய திட்டம் அதுதான். நான் மறுபடியும் சொல்றேன், அந்த நம்ம வாசித்த அந்த 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டது போல பந்தய சாலையில் ஓடுகிறவன் எப்படி இருக்கணும்? இச்சை அடக்கத்தோடு கூட ஓடணும். என்னுடைய சிந்தை சிதறாதபடி, என்னை வேறு திசை திருப்பாதபடி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் என்ன செய்யணும்? ஓடணும். 2வது, அதை ஓட்டத்தை குறித்த திட்டம் என்ன தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்ல, விசுவாசிகளுடைய பட்டயம், என்ன சொல்றது, விசுவாசிகளுடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்குறோம் இல்ல. எனக்கு என்னுடைய திட்டம், எனக்கு ஒரு ரோல் மாடல் கொடுத்திருக்கிறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆமா, விசுவாசம் என்பது கர்த்தர் எனக்கு கொடுக்கின்ற விசுவாசம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தரையே, இயேசுவையே நோக்கி பாருங்களுடைய சாராம்சம் என்னது? இந்த விசுவாசம் நம்பப்படுவதில் உறுதியா இல்ல, காணப்படாதவைகளில நிச்சயம் இல்லாம இருக்குது. ஆனா என்ன செய்யணும்? இந்த வார்த்தை தான் என்ன செய்யுது? உருவாக்குது. விசுவாசனா அதுதான். ஏதோ ஒரு பேப்பர்ல ஒரு ஒரு நமக்கு நம்பத்தக்க ஒரு சான்றிதழையோ நம்பத்தக்க ஒரு லெட்டரையோ கொடுப்பது நிமித்தமாய் உண்டாகிற விசுவாசம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு என்ன செய்யும்? திட்டத்தை கொடுக்கணும். இந்த திட்டம், இந்த ஓட்டத்தை குறித்ததான திட்டம் என்ன செய்து? கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேனா? இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா? என்னுடைய சுயத்திலிருந்து நான் தெரிந்தெடுத்துக் கொள்கிறேனா? இந்த வார்த்தை எபிரேயர் 11 படிக்கிற போல பார்க்கிறது போல அநேகருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய திட்டங்கள், கர்த்தர் அவர்களை வழிநடத்திய காரியங்கள். அப்போ இந்த வார்த்தை நிமித்தமாக ஏற்படுகின்ற திட்டங்கள் பார்க்கிறோம் இல்ல. அடுத்ததாக பாருங்களேன், ஓட்டத்துல முன்னேற்றம் இருக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டத்துல முன்னேற்றம் காணப்படணும். ஓடிட்டே தான் இருக்கிறான், ஆனா ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தா அது என்னது? ஓட்டமா இருக்காது. ஆனால் ஓட்டத்தில் முன்னேற்றம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்கிறேனா என்பதை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 13 மற்றும் 14வது வசனம். பிலிப்பியர்: சகோதரரே, அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றான் பாருங்களேன். 12ஆம் வசனத்தை படிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என்னுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணும்? ஃபோர்ஸ் பண்ணி ஓடுகிற ஓட்டம் அல்ல, ஆசையாய். நான் முற்றிலும், அவன் சொல்றான், பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என்னுடைய ஓட்டம் ஆசையாய் தொடருகிறவனாய் நான் மாறணும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவார். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த வார்த்தையை செயல்படுத்துவதற்கு எனக்கு பயங்கர தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தடைகளை நீங்க மீறி நடக்கும்போது தான் தடைகளை மீறி நடக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஈஸியாவே நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தடைகள் நிறைந்ததா இருக்குதுன்னா கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் நியமித்திருக்கின்ற ஓட்டத்தின்படி ஓடுவதற்கு சத்ருவானவன் அநேக தடைகளை நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறான்? ஏற்படுத்துகிறான். அதனால தான் சொன்னேன், எப்படி இந்த அவருடைய வசனத்தின் மூலமாய் வருகின்ற விசுவாச வார்த்தைகளை கொண்டு நான் ஓடும்போது தான் இந்த தடைகளை நான் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். கேயாசிக்கு ஒரு தடை வந்தது. அந்த தடையில் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய திசையை மாற்றி அமைத்துக் கொண்டான். இங்க நம்ம பார்க்கிறோம், உன்னுடைய ஓட்டத்தில் நீ என்ன செய்ய? பந்தய சாலத்தில் அநேகர் ஓடுவாங்க, ஆனா ஒருத்தருக்கு தான் பிரைஸ் கிடைக்குது. அவர்கள் இச்சை அடக்கத்தோடு கூட ஓடுகிறாங்க. அழிவுக்குரிய இந்த கிரீடத்தை பெறுவதற்காக அவர்கள் இப்படி செய்யறாங்க. ஆனா நீங்களும் நானும் அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு இச்சை அடக்கத்தோடு கூட ஓடணும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில நம்முடைய சிந்தையில் 1% கூட மாசுபடாதபடி நம்முடைய இருதயங்களை, எண்ணங்களை காத்து கொள்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சத்ருவானவன் நம்மளை விழத்தள்ளும்படி அநேக திட்டங்களையும் சோதனைகளையும் என்ன செய்கிறான்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். நான் எதிர்கொள்ளுகிற சோதனை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நீங்க எதிர்கொள்ளுகிற சோதனை எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறோம்? சோதிக்கப்படுகிறோம். சோதனையின் நாட்களில் நான் எப்படி என்னை மேற்கொள்வதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ ஓட்டம். என்னுடைய ஓட்டத்தில் தடைகள் உண்டு, ஆனால் அந்த தடைகளை மேற்கொள்வது கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறபடி நான் ஓடும்போது, அவருடைய விசுவாசத்தை அவரையே நான் நோக்கி பார்க்கும்போது, விசுவாசத்தை அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும் போது என்னுடைய ஓட்டம் ஜெயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தவர்கள் எழுந்திருந்து, கர்த்தாவே இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்,